இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு 1 மணி நேரம் கழித்து பார்த்தா உங்கள் வீட்டில் எந்த ஒரு பூச்சியும், முக்கியமாக இந்த கொசு, ஈ, வண்டு இந்த மாதிரி நம்ம தொல்லை பண்ணுற எதுவுமே உங்கள் கண்ணில் பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே காணாமல் போயிடும். 80 டிகிரிக்கும் அதிகமாக வெப்பநிலை இருக்கும்போது தான் இந்த பூச்சிகள் ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. அதனால தான் சம்மரில் இது நம்மளை ரொம்ப நிறையா தொல்லை பண்ணுது. நம்ம கண்ணில் நிறையா தென்படுது. நமக்கு இந்த பூச்சிகள்னால, அதுவும் முக்கியமாக குறிப்பாக கொசுனால நிறையா நோய் வருது. இதை நாம் வரவிடாமல் தடுக்க ஒரு வழி கிடைச்சா ரொம்ப நல்லது தானே. நான் சொல்ல போகிற இதை நாம் நம்ம வீட்டில் பயன்படுத்தினக்கப்புறம் ரொம்ப எளிமையாக இந்த கொசு தொல்லை அப்புறம் மற்ற பூச்சிகள் தொல்லை இருக்காது. அதுக்கு முன்னாடி இதை சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் பூச்சிகள் நிறையா இருக்கா? அதை விரட்ட நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் ஹர்ஷினி. வெல்கம் டு ஹர்ஷினிஸ் வியூ தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பூச்சிகளை அடித்து துரத்த போகிறோம். நம்ம சுற்றி பூச்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம அதை எவ்வளோ கொன்னாலும் அது நமக்கு பெருசாக பயன் தராது. கொல்லுறதுக்கு பதிலாக நாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கலாம். அந்த மாற்று வழி தான் நான் சொல்ல போகிற இந்த பொருள். இந்த பொருள் அந்த பூச்சிகளை நம்ம வீட்டு பக்கத்தில் கூட வரவிடாது. இனிமேல் நிம்மதியாக கார்டனில் உட்காந்து டீ இல்லை காஃபி குடிக்கலாம். டீ இல்லை காஃபின்னு சொன்ன உடனேயே ஒன்று ஞாபகம் வருது. நம்ம சேனலில் எந்த டைமில் காஃபி இல்லை டீ குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு போட்டிருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். வெப்பமான காலத்தில் கொசுக்கள் நம்ம பெட்டு பக்கத்திலேயே நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாம் வந்த உடனேயே அது கத்தும், அப்புறம் கடிக்க ஆரம்பிச்சிடும். வினிகரில் இருக்கிற ஸ்மெல் எறும்புகளுக்கும் கொசுக்கும் பிடிக்காது. ஒரு கையளவு கிராம்பை பயன்படுத்தினா அதோட நறுமணமே பூச்சிகளை அடித்து துரத்திடும். பிரியாணி இலை, இங்கிலீஷில் பே லீஃப், இதை நாம் பயன்படுத்தும் போது பூச்சிகள் இனப்பெருக்கம் தடுக்கப்படும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல? இப்போ சொல்கிற தயாரிப்பு முறையை நோட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1/2 கப்பு வெள்ளை வினிகர், 1 டம்ளர் தண்ணி. ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா சுட விடுங்க. அது கூடவே நான் சொன்ன அளவு 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு, 2 பிரியாணி இலை, இது ரெண்டையும் சேர்த்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சக்கப்புறம் எடுத்து ஆற வைங்க. ஆறி முடித்து வடிகட்டிட்டு இது கூட வினிகர், 1/2 கப்பு வெள்ளை வினிகரை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணலாம். டேபிள் பக்கத்தில் டைனிங் டேபிள் இருந்தால் அதில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விடலாம். ஃப்ளோரில் ஸ்ப்ரே பண்ணி மாப் போட்டு துடைக்கலாம். சோஃபாக்கு பக்கத்தில், உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில், இங்கெல்லாம் நீங்கள் தொடச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தா உங்கள் கண்ணுக்கு எந்த ஒரு பூச்சியுமே தெரியாது. எல்லாமே ஒன்றா பறந்து வீட்டை விட்டு ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் வரவே வராது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.